வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயுமே அதனுடைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அதுக்குன்னு சில கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கும். இந்த டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டேட்டா அப்படிங்கிறதுக்கு தமிழில் தரவுகள்னு சொல்லலாம். இந்த தரவுகளை வகைப்படுத்தி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதில் வந்து சரி நம்ம வேரியபிளில் தானே ஸ்டோர் பண்ண போகிறோம், அது எல்லாமே ஒரே டைப்பாக இருந்தால் என்னென்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாவுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் தேவைப்படும். எல்லாத்தையும் ஒரே டைப்பில் வச்சோம்னா வந்து நமக்கு வந்து மெமரியினுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாகிடும். உதாரணத்துக்கு இப்போ ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 டிஜிட் நம்பர் தான் இருக்க போகுது. அதே ஒரு கரன்சி ஒரு இந்த அமௌண்ட்டு கரன்சியை வச்சு நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 8 டிஜிட்டில் வரலாம், 6 டிஜிட்டில் வரலாம், 10 டிஜிட்டில் வரலாம். ஸோ அதேமாதிரி பெரிய நம்பர்கள் வைக்கிறதுக்கு இடம் தனியாக தேவைப்படும். எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் வச்சோம்னா ஏஜ் இருக்கும்போதும் நமக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும். பெரிய நம்பர்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும். அப்படி தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு, அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன நம்பர்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை விட பெரிய நம்பர்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை விட பெரிய நம்பர்களை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சின்னதுலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்பர்களை வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சரி, நம்பர் மட்டும் இருக்கா டேட்டா டைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் மட்டும் கிடையாது. இப்போ நம்மளுடைய பெயர் இருக்குது, நம்மளுடைய அட்ரஸ் இருக்குது, இதை போல் அந்த கேரக்டர்ஸ், அதாவது வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக டேட்டா டைப் தேவைப்படுது. அதாவது இந்த சிம்பிளாக சொன்னோம்னா, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஈடுபடாத வகையான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ 2 ப்ராடர் கிளாஸிஃபிகேஷனாக நம்ம பிரிக்கலாம். பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லையுமே பார்த்திங்கன்னா, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடிய நியூமரிக் டைப்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஈடுபடாத கேரக்டர் டைப்ஸ். ஸோ இது 2 கிளாஸிஃபிகேஷன் நம்ம பிரிக்கலாம். ஸோ இங்கே ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பழைய கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். அதை தவிர வந்து இங்கே நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னு வச்சுருக்கோம். அதை ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து வேல்யூ டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படிங்கிறத முதல்ல இப்போ பார்ப்போம். இந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸில் பார்த்திங்கன்னா, முதல் கிளாஸிஃபிகேஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூலியன் அப்படிங்கிற ஒரு டைப்பு பிரிச்சிருக்கோம். பூலியன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு உள்ள 0வோ 1ஓ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். அதை தான் வந்து அங்கே பூலியன் டைப்பில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டைப்பாக வச்சுருக்கோம். அதேமாதிரி நியூமரிக் டைப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நியூமரிக் டைப்ஸில் ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன், அந்த கேரக்டர்னு சொன்னல, கேரக்டரும் உள்ளுக்குள்ளே வந்து ஆஸ்கி வேல்யூஸாக தான் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறதுனால அதையும் நம்பராக தான் உள்ளே கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கும்போது அது கேரக்டர்ஸாக தான் நம்ம வந்து அதை டீல் பண்ண போகிறோம். இப்போ ஏ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு ஆஸ்கி வேல்யூ கேபிட்டல் ஏக்கு 65. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த 65ஓடைய பைனரி ஃபார்மேட்டில் தான் உள்ளே போய் ஸ்டோர் பண்ண போகுது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னு தான் அதை வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு நமக்கு அது எப்போ ரீட் பண்ணாலும் அது ஏன்னு தான் கொடுக்கும். உள்ளுக்குள்ளே அது வந்து 65ஓட பைனரி ஃபார்மேட்டில் வச்சுருந்தால் கூட நமக்கு வரப்போகிறது வந்து ஏ தான் வரப்போகுது. அதேமாதிரி அந்த கேரக்டர் வேல்யூஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டைப் வச்சுருக்கோம், கேர் அப்படின்னு ஒரு டைப் வச்சுருக்கோம். இன்டிஜர் வேல்யூஸ் ஆர் இந்த நியூமரிக் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடிய செய்யக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து டெசிமல் இருக்கிறது, டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாது இந்த தசம பகுதிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்ஸோடு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியாக பிரிச்சிடறோம். அது இல்லாத முழு எண்களை தனியாக ஒரு வகையாக பிரிச்சிடறோம். இந்த முழு எண்களாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பைட் அப்படின்னு சொல்கிறோம். பைட்டுன்னா 8 பிட்டு கொண்டது பைட். அதில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சிறிய லெவலில் இருக்கும் பைட். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட், அதை விட கொஞ்சம் பெரியது அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். இன்ட் வந்து 4 பைட் இருக்கும், ஷார்ட் வந்து 2 பைட் இருக்கும், லாங்குங்கிறது வந்து 8 பைட் இருக்கும். ஸோ இதேமாரி உங்களுக்கு வந்து அதனுடைய அளவு, அதில் என்ன வகையான நம்பரை ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ணுறாங்கிற லெவலுக்கு இருக்கும். அதுக்கு வந்து டேபிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பின்னாடி அந்த டேபிள்ஸ்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த டேபிள்ஸில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பைட்டில் வந்து இந்த சிறிய நம்பர் இதிலேருந்து பெரிய நம்பர் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், ஷார்ட்டில் வந்து சிறிய நம்பர் இதிலேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே வந்து நெகட்டிவும் ஸ்டோர் பண்ணலாம், பாசிட்டிவும் ஸ்டோர் பண்ணலாம். நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் ரெண்டும் அலவுடிங்க. ஸோ நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹோல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அதாவது டெசிமல் பிளேசஸ் உள்ளதில் 2 வகையாக பிரிக்கிறோம். அது வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம்
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய நம்பர்ஸில் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். டபுள் அப்படிங்கிறது அதை விட அதிகமான ப்ரெசிஷன்ஸ், அதை விட அதிகமான டெசிமல் பாயிண்ட்ஸோட ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பர்ஸை டபுளில் வச்சுக்கிறோம். அப்புறம் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் டைப் வரதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் ஹேவிங் த ஸ்ட்ரிங், அரே, அதே மாதிரி நிறையா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கிரியேட் அவர் ஓன் கிளாஸஸ். அந்த கிளாஸஸ் எல்லாமும் டேட்டா டைப்பாக செயல்பட போகுது. அதெல்லாமும் வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் நான் ப்ரிமிட்டிவ் டைப், ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டினுடைய அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் வரும்போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். அது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இன் ஜாவா. ஓகே, இதில் நமக்கு தேவையான டேட்டா டைப்பில் நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். சரி, உதாரணத்துக்கு இன்ட் ஒரு இன்டிஜரில் வேணும்னா இன்ட் எக்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி அந்த உதாரணத்துக்கு பார்த்த ப்ரோக்ராமில் கூட பார்த்துருக்கோம். இன்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம். அதேமாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸோடு வேணும்னா டபுள் ஆர் ஃப்ளோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இன் ஜாவா. ஓகே, இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோவில் நம்ம இந்த பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். அதில் வந்து இஃப்னா என்ன, ஒயில்னா என்ன, ஃபார்னா என்ன, இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமுக்கு அடிப்படையான தேவைகள். அதை வந்து எப்படி பண்ண போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் என்னென்ன இருக்குது ஜாவாவில் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.